ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, பில்டிங் எ ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ஃபேமிலி. பலமுள்ள கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டுவது எப்படி? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சத்துருடைய மிகப்பெரிய நோக்கமே குடும்பங்களை அழிப்பது, குடும்பங்களை பாழாக்குவது. பிசாசின் நோக்கமே அதுதான். தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர். இந்த ஊடகத்துல ஏராளமான குடும்பங்களை குறித்த செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். குடும்பங்களுக்கான நிறைய செய்திகளை பேசியிருக்கிறேன். 127 சங்கீதம், 128 சங்கீதத்திலிருந்து குடும்பங்களை குறித்து, மார்க் 3 அதிகாரம், இந்த பிலமோன் நிருபங்களிலிருந்து குடும்பங்களை கட்டுகிற ஆண்டவர் என்ற தலைப்பில ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் விரும்புகிற ஒரு மேலான குடும்பம், பில்டிங் எ ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஆண்டவர் கிறிஸ்துவ குடும்பங்களை அழகுபடுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய அழகும் மேன்மையும் பணம் அல்ல, படிப்பு அல்ல, அந்தஸ்து அல்ல. அந்த கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய அந்த மேன்மையே தேவன்தான். திரும்ப சொல்லுகிறேன், the beauty and significance of the family is the Lord. என்பதாக அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில். அப்படியானால் ஒரு குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன்தான் குடும்பங்களை கட்டுகிறவர் இந்த நாளிலே. ஆனால் அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு ஏராளமான சவால்கள், சேலஞ்சஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன், ஏராளமான சவால்கள், நாள்தோறும் புதிய புதிய சவால்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் குடும்பங்களை கட்ட விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு அஸ்திபாரம் என்னவென்றால் a strong foundation. நிறைய நினைக்கிறாங்க, பணத்தை வைத்து குடும்பங்களை கட்டலாம், அறிவு வைத்து கட்டலாம், பலத்தை வைத்து கட்டலாம், உழைப்பை வைத்து கட்டலாம். இல்லை, ஒரு வீடு கட்டப்படுவதற்கு பலமான அஸ்திபாரம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கிருபை, அவனுடைய அஸ்திபாரம். எனவேதான் 87 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அஸ்திபாரம் பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய அஸ்திபாரம், என்னுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்க அன்பை கேட்கிறேன். வேர் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? உங்களுடைய அஸ்திபாரம் எது? அறிவு, பணம், படிப்பு, பட்டம் இல்லை என்பார்களே. உங்கள் அஸ்திபாரம் ஆண்டவர் இயேசுவாய் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு உங்கள் அஸ்திபாரமாய் இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துக்கு அஸ்திபாரம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது தேவ அன்பு. திரும்ப சொல்லுகிறேன், காட்ஸ் வேர்ட். இரண்டாவது காட்ஸ் ஃபெய்த், மூன்றாவது காட்ஸ் லவ். இன்றைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். தினந்தோறும் இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்றைக்கு விவாகரத்து கேட்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே வார்த்தை இல்லை, தேவ அன்பு இல்லை, தேவனுடைய விசுவாசம் இல்லை என்பது பிள்ளையே. இதுதான் இன்றைக்கு மிகுந்த அடிப்படை தேவை. நம்பர் 1, the word of the Lord. இரண்டாவது, the faith of the Lord. மூன்றாவது, the love of the Lord. எங்கே இது இல்லையோ அந்த குடும்பங்கள் கட்டப்படாது. கட்டப்படுவது போல தோன்றலாம், ஆனால் ஒரு நாளிலே ஒரு பெருமழை வரும்போது, பெருங்காற்று வரும்போது, ஒரு சின்ன சூறாவளி வரும்போது அது அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் போகிறது. தேவன் அந்த நாளிலே God designed a family. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேணும் என்பதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே வடிவமைத்திருக்கிறார். God design. அது மட்டுமல்ல, அந்த வடிவமைத்தவர் அதற்கேற்ற உபகரணங்களையும் அதற்கேற்ற வாய்ப்புகளையும் அதற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை அவர் தந்து அவர் பலப்படுத்துகிறார். God gives the designed and also empower. தேவனுடைய நோக்கமே குடும்பங்களை கட்டுகிறவர். எனவேதான் திருமலை சொல்லுகிறது, முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு அநேக கிறிஸ்து குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னமாக சிதறுண்டு ஒன்றுமில்லாமல் இருப்பதை பார்த்து அன்பானவர்களே ஆவின் துக்கப்படுகிறார்.
காரணம் என்னவென்றால் வார்த்தை இல்லை, அங்கே தேவ அன்பு இல்லை, தேவ கிருபை இல்லை. நிறைய பேரை பார்க்கிறேன். They have a lot of money, they have a lot of energy, they have a lot of potential. எல்லாமே இருக்கிறது. பிரம்மாண்டமான வீடு, விலை உயர்ந்த கார் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கே வார்த்தை இல்லை, தேவன் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், வார்த்தையும் தேவ அன்பும் தேவ கிருபையும் இல்லாவிட்டால் உடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. சரி, யோசித்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். தேவை தேவனுடைய விசுவாசம், தேவை தேவனுடைய அன்பு, தேவை தேவனுடைய வார்த்தை. இது இருக்குமானால் அன்பானவர்களே, அது குடிசையா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த வீடு சிறப்பாயிருக்கும். இந்த நாளிலே ஒரு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, காட் இன்ஸ்டிடியூட் த ஃபேமிலி. தேவனே குடும்பங்களை உண்டாக்கினார். மனிதன் எதையோ படைத்தான், ஆகாயமானத்தை படைத்தான், இன்னைக்கு இருக்கிற தொலை தொடர்பு சாதனங்களை படித்தான், ராக்கெட், விண்வெளி, ஏவுகணைகள் எல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான். ஆனால் திருமணம் என்ற ஒன்றை தேவன் கண்டுபிடித்தார். காட் இன்ஸ்டிடியூட் த ஃபேமிலி. அதன் முதல் குறிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 2:24. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, கைவிட்டு அல்ல, அவளை விட்டு, அடுத்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இந்த ஒரு வார்த்தை தான் வேதாகமத்திலே 3 இடங்களிலே வருகிறது. இது ஆதியாகமம். இதைத்தான் இரட்சகர் இயேசு உறுதிப்படுத்தினார் மத்தேயுல. தொடர்ந்து ஆவியானவர் எபேசியர் புஸ்தகத்தில் நினைப்பூட்டுகிறார். God confirmed, God declared, Christ confirmed, Holy Spirit remained. பிதாவாகிய தேவன் அதை பிரகடனப்படுத்தினார், குமாரன் உறுதிப்படுத்தினார், ஆவியானவர் பவுலடியார் மூலமாக அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தன் தகப்பனையும் தாயையும் விட்டு. God institute the family. இது ஒரு பக்தன் எப்படி சொல்லுகிறார்? செல்வி நியூஸ். தேவன் மனிதனை படைத்து அவனை திருப்திப்படுத்த விரும்பினாராம். பல விதங்களிலே அவனோடு பேசினார், இடைப்பட்டார். ஆனால் அவனுக்குள் வெறுமையை தேவன் கண்டார். கடைசியாக அந்த வெறுமையை நிறைவாக்க திருமணம் என்ற ஒன்றை அவனுக்கு தந்து அவனை மகிழ்ச்சி ஆக்கினார். அதாவது அவனை மகிழ்ச்சிப்படுத்தி அதுல மகிழ்ச்சி ஆக்கினார். அவனை எப்படி திருப்திப்படுத்துவதுன்னு தெரியவில்லை. சம்திங் வாஸ் லேக்கிங் தி லைஃப் ஆஃப் ஆடம். ஆதாமுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு குறைவு இருப்பதை கண்டார். அதனாலதான் நல்லதல்ல நல்லதல்ல நல்லதல்ல. ஆனால் அவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு குறைவு அவனுக்குள்ளே, ஏதோ ஒரு வெற்றிடத்தை தேவன் பார்த்தார். அன்பு தேவ பிள்ளையே, உன் வெற்றிடத்தை அவர் மட்டுமே நிரப்ப முடியும். Man cannot feel, money cannot feel, people cannot feel. மக்கள் நிரப்ப முடியாது, உறவுகள் நிரப்ப முடியாது, யாருமே நிரப்ப முடியாது. ஆண்டவர் இயேசு மட்டுமே நிரப்ப முடியும். எனவேதான் அவர் சொன்னார், அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், there are challenges, there are distractions, there are disturbance. குடும்பத்துல அன்பா எல்லா குடும்பங்களையும் பாருங்களேன், every day there are some challenges. ஊழியக்கார் குடும்பங்கள்ல கூட every day new challenges, new distractions. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, God institute the family. இதேதான் அவர் சொன்னார். கவனிங்கள், அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். அவர் சொன்னார், இவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். அவருடைய கருத்து என்னவென்றால் ஒரே சிந்தை, ஒரே எண்ணம். இன்றைக்கு அது இல்லையே. உலகத்துல சொல்றாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அது இன்றைக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. கணவன் ஆவிக்குரியவராக இருக்கிறார், மனைவி ஜென்ம சுபாவத்துக்குரியவராக இருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே மனைவி ஆவிக்குரிய மகளாயிருக்கிறாள், கணவர் மாம்சத்துக்குரிய மகனாயிருக்கிறார். இதெல்லாம் குடும்பம் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். அதான் சொன்னேன், சத்துருடைய மிகப்பெரிய நோக்கமே குடும்பத்தை வீழ்த்துவது, குடும்பத்தை சீரழிப்பது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே,
God wants to make. அந்த வார்த்தை ஒரு குடும்பத்தின் ஆணிவேர், ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேரே தேவன்தான், அஸ்திபாரமே தேவன்தான். ஆதியாமத்திலிருந்து கவனிங்கள், வெளிப்படுத்தல் வரை அவர் குடும்பங்களை குறித்து பேசுகிறார். எந்த புத்தகம் எடுத்தாலும் இட் ஸ்பீக்ஸ் a family. அப்படியானால் தேவ நோக்கம் என்ன தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தேவ நோக்கம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த மல்கியாவில் வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்வாய் படைத்தார். ஏன் பின் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததி உருவாக்கப்படும்படியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, God institute the family for a divine purpose. ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக, ஒரு தெய்வீக திட்டத்திற்காக, வெறும் இன்பங்களுக்காக மட்டுமல்ல, வெறும் பிள்ளைகளை பெறுவதற்காக மட்டுமல்ல, மோர் பியாண்ட், அதை தாண்டி அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் குடும்பங்களை படைத்தார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, the role of the husband and wife. ஒரு கணவன் மனைவிக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. அநேக குடும்பங்களிலே பொறுப்பற்ற கணவன், சில குடும்பங்களிலே பொறுப்பற்ற மனைவி. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பொறுப்புள்ள சில கணவன் இருக்கிறார்கள், பொறுப்பற்ற கணவனும் இருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே பொறுப்பற்ற மனைவியும் இருக்கிறார்கள். இதுல மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். I have seen பொறுப்பற்ற மனைவிகள் பார்க்கிறோம். யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. இதுதான் வாழ்க்கையே. சில குடும்பங்கள்ல மனைவி பொறுப்பற்று இருக்கிறாள், கணவன் பொறுப்புள்ளவனா இருக்கிறாள். சில குடும்பங்களிலே கணவன் பொறுப்பற்றவனா இருக்கிறான், மனைவி பொறுப்புள்ளவனா இருக்கிறார்கள். எப்படியானாலும் தேவ நோக்கம் என்ன தெரியுமா? உங்களால் குடும்பம் கட்டப்பட வேண்டும், திருச்சபை கட்டப்பட வேண்டும், தேசம் கட்டப்பட வேண்டும், ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும். எபேசியர் 5:22. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை தந்திருக்கிறார். A specific role for every husband and wife. ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? வாசிக்கிறேன். எபேசியர் 5:22. மனைவிமாருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் கீழ்ப்படிதல். இன்றைக்கு நவீன உலகத்தில் அது இருக்கிறதா என்பது கேள்வி. பேரை சொல்லி கூப்பிடுகிற மனைவிலாம் இருக்கிறாங்க. This is very bad. தமிழ் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க, ஆனா அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படுறீங்களா? இதுல வேற சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன், மனுஷாளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ரொம்ப தவறு. அப்படியானால் உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அர்த்தமற்றது, நோக்கம் இல்லாதது, குறிக்கோள் இல்லாதது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் அந்த கீழ்ப்படிதல் என்பதுதான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆணிவேர். வேர் சரியில்லை என்றால் கிளைகள் சரியா இருக்காது. வேர் பரிசுத்தம் இல்லை என்றால் கிளைகள் பரிசுத்தமா இருக்காது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ரெஸ்பெக்ட். அநேக மனைவிகள் கணவரை மதிக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குது. அதுவும் நாகரிகமான உலகம், ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறார்கள். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை எங்களை ஏற்றுக்கொள்ள மனதில் விட்டால் பரவாயில்லை. The mutual respect and love and submission. ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டியது ரெஸ்பெக்ட் டு her husband. இரண்டாவது சப்மிஷன். இதுதான் நல்ல உறவுகளுக்கு அஸ்திபாரம். ஒரு நல்ல பெண்ணுக்கு அதுதான் அடிப்படை அஸ்திபாரங்கள். சொல்லுகிறேன், ரெஸ்பெக்ட். மூன்றாவது சப்மிஷன். மூன்றாவது லவ் யுவர் ஹஸ்பண்ட். உங்க கணவரை நேசியுங்கள், உங்கள் கணவர் வீட்டாரை நேசியுங்கள். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய துக்கம் என்னவென்றால், அன்பான அநேக குடும்பங்களிலே கணவனை நேசிக்கிறார்கள், ஆனால் கணவன் வீட்டாரை நேசிப்பதில்லை. ரொம்ப துக்கமான ஒன்று. திரும்ப சொல்லுகிறேன், this is the God's divine institution. தேவன் ஆரம்பித்த
தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தெய்வீக கூடாரம் தான் சபை. தேவ திட்டம், தேவ தீர்மானங்கள் உங்களிலே நிறைவேறவென்று தேவன் விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார். பியூட்டிஃபுல்லி அவுட்லைன்ட். ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட், லவ் யுவர் ஹஸ்பண்ட், சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். இதுதான் நல்ல பண்புகள். நிறைய பேரை பார்க்கிறேன், நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஊழியம் பண்றாங்க, நல்ல ஆவில் நிரம்புறாங்க, ஆராதனை நடத்துறாங்க. பட் they don't respect their husband. நவீன உலகத்துல பெயரை சொல்லி கூப்பிடுகிற மனைவிகள் மகள் ஏராளம். வாடா போடான்னு சொல்ற மனைவிகள் ஏராளம் இருக்கிறார்கள். இதுல எனக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. சொல்வதில் நான் சங்கடப்படவில்லை. கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருப்பீர்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதான் அன்பா இருக்கலாம். அதற்காக வாடா போடா அது இதுன்னு சொல்ற மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். கணவர் எங்கே, அது எங்க போச்சுன்னே தெரியல. எப்போ வருவார், அது எப்போ வரும்னே தெரியல. யோசித்து பாருங்கள். இவங்கெல்லாம் ஆவில் நிரம்பி ஜெபிக்கிறவங்க. திரும்ப சொல்லுகிறேன், this is the most ultimate divine foundation. நான் சொல்ல வந்த இன்னொரு வார்த்தை இது மனைவிக்கு மட்டுமல்ல, கணவனுக்கும். திரும்ப சொல்லுகிறேன், ஏன் அது இல்லை என்றால், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை, தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, தேவன் தருகிற வாழ்வை புரிந்து கொள்ளவில்லை. என்றைக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லையோ, வாழ்க்கை இன்னைக்கு ஏமாற்றம், துன்பம், துயரம், வேதனை. கவனியுங்கள். அதே போல கணவன்மார்களுக்கும் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்னென்றால் அன்பு கூறுதல். இன்னைக்கு இது ரெண்டு நடக்கலன்னா சுயநலம், எதிர்பார்ப்புகள் ஏராளம். திரும்ப சொல்லுகிறேன், அர்ப்பணிப்பிலே சுயநலம் வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம். கவனிங்கள், நிபந்தனைகள் வேண்டாம். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, அவள் கீழ்ப்படிவதில்லை, நான் அன்பு கூறுவதில்லை. அந்த அம்மா கேட்டா, அவருடைய அன்பு கூறுவது நான் கீழ்ப்படுவதில்லை. அது பட்டிமன்றம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவ தீர்மானம். அதை சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். எனவேதான் எபேசியர் 4:5, எபேசியர் 5:33 5:33 கணவனுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். டிவைன் பிளான் ஆஃப் காட். அடுத்து, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். கவனிங்கள், பக்தி என்ற வார்த்தையின் பொருள் ஆசை. தேசத்தின் மேல் ஆசை, தேசபக்தி. குருவின் மேல் ஆசை, குரு பக்தி. கணவன் மேல் ஆசை, பதிபக்தி. நான் சொல்லுகிற வார்த்தைகளை புரிய நினைக்கிறேன். அதுல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன்களுக்கு எப்படி உங்களை அன்பு கூறுறீங்களோ அதுபோல அந்த மனைவியிடத்தில் அன்பா இருக்க கடவன். மனைவியும் புருஷனிடத்துல பயபக்தி. இங்க அன்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, அன்புக்கு மேலாக. அந்த சரியான வார்த்தை வித் ஹை ரெஸ்பெக்ட், ஆனர், உயர்ந்த எண்ணம், உயர்ந்த மதிப்பு. எனவேதான் திருமறை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுகிறது. எபேசியர் 4:15. இங்கே அன்பு கூறுதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் என்ன தடை? வாட்ஸ் லேக்கிங்? 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. கவனியுங்கள், இது கடமைக்காக அல்ல, அன்புடன் சத்தியத்தை. இன்றைக்கு சத்தியம் கட்டாயத்தினால செய்யப்படுகிறது. ஜெபம், காணிக்கை, உபவாசம், ஏதோ கட்டாயம் இல்லை. அன்பானுடைய அன்புடன் சத்தியம். ஆலயத்துக்கு போவது அன்போடு, பாரத்தோடு. அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. ஏதோ கட்டாயத்தால் கொடுப்பது அன்புடன். அடுத்த வார்த்தை, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்வுளாய் இருக்கும்படி அப்படி செய்தார். இந்த வார்த்தை கவனிக்க நான் சொல்ல நம்புகிறேன். எங்கே சத்தியம் இல்லையோ அங்கே வளர்ச்சி இல்லை.
எங்கே அன்பு இல்லையோ அங்கே வளர்ச்சி இல்லை. இந்த கவனிக்க நீங்க 1000 கருத்துக்களை சொல்லலாம். நன்றாக கவனிக்க வேண்டும். அன்பு சத்தியம், அன்பு பிளஸ் சத்தியம் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்தவ வளர்ச்சி. 100 முறை சொன்னாலும் எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. அன்பு பிளஸ் சத்தியம் தட்ஸ் ஈக்குவல் டு கிறிஸ்தவ வளர்ச்சி. கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது வெறும் ஜெபத்தினால் மட்டும் வருவதில்லை, வெறும் பாடலால் மட்டும் வருவதில்லை, ஆலயத்துல அன்பானவர்களே அங்கும் இங்கும் குதிப்பதனால் வருவதில்லை. லவ் பிளஸ் ட்ரூத், அன்பு பிளஸ் சத்தியம் தான் வளர்ச்சி. நான் இந்த ரெண்டும் இல்லாத ஒருவரை வளர்ந்தார் என்று சொல்வதற்கு நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சத்தியமே இல்லை, அன்பே இல்லை, அப்புறம் வளர்ந்தார் என்பதுக்கு என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுகிறேன், இந்த ரெண்டு தான் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது முயற்சியினால் வருவதல்ல. அது உண்மைதான், முயற்சியும் பயிற்சியும் தேவை. ஆனால் அதை விட முக்கியமான தேவை, அந்த வளர்ச்சிக்கு முக்கியமான பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை அன்பு பிளஸ் சத்தியம். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. நீங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு, நீங்கள் எல்லாவற்றிலேயும் வளர்வுகளாய் இருக்கும்படி கத்த செய்வார். எல்லாவற்றிலேயும், ஆன்மீகத்திலே, பொருளாதாரத்திலே, சரீரத்திலே, சமூக வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நீங்கள் எல்லாவற்றிலும் வளர்வுகளாய் கத்தர். அப்படி அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அப்படி அவர் செய்தார். நீங்கள் செய்வார் அல்ல, God has done, not will. அவர் செய்தார். எப்படி செய்ய தெரியுமா? நீங்கள் வளர்கிறவளாய் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறேன், 40 ஆண்டுகள் திருமணமாகி ஒரு வளர்ச்சியுமே இல்லை. ஏதோ கடமைக்கு வண்டி கட்ட வண்டி போது போல இழுத்து கொண்டு போகிறது. காரணம் அங்க அன்பு இல்லை, பிளஸ் சத்தியம் இல்லை. வளர்ச்சி சத்தியம் சொல்லும் போது நல்ல பண்புகள், நல்ல சுபாவங்கள், புரிந்து கொள்ளும் தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இணங்கி போகும் தன்மை. நிறைய பேருக்கு இணங்கி போகிற தன்மை இல்லையே. நீயா நானா? திரும்ப சொல்கிறேன், தேவன் அப்படி செய்தார். தேவங்களுக்கு செய்ய வேண்டுமா? திரும்ப சொல்கிறேன், அன்பு பிளஸ் சத்தியம் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்தவ வளர்ச்சி. திரும்ப திரும்ப இது ரெண்டும் இல்லாம நிறைய பேர் பார்க்கிறேன். ஒய்யாத ஜெபம், ஒய்யாத ஊழியம், அங்க கூட்டம் இங்க கூட்டம், அந்த மலை இந்த மலை, கவனிங்கள், அங்கே உபவாசம் இங்கே உபவாசம் எல்லாம் இருக்கிறது. பட் கவனிங்கள், அன்பு இல்லை, சத்தியம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அன்பும் பிளஸ் சத்தியம்தான் வளர்ச்சிக்கு அஸ்திவார். அப்படி இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். You may be a good preacher, you may be a good singer, you may be a good well-known person, doesn't matter. அன்பும் பிளஸ் சத்தியமும். திரும்ப சொல்லுகிறேன், சத்தியம் இருக்குமானால் அங்க அன்பு கட்டாயம் இருக்கும். ஆனா சத்தியம் சொல்லும், நீ செய்வதும் நீ சொல்லுவதும் தவறு. கேட்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க, சத்தியம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? சத்தியம் தெரிஞ்சா நல்ல பண்புகள் வரும், சத்தியம் தெரிஞ்சா நல்ல வாழ்க்கை அமையும். சத்தியம் தெரிஞ்சா ஏன் சொல்கிறது, அப்படி செய்தார். உனக்கு எப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்தார். சில பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், ரொம்ப சத்தியம் தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் சத்தியமே தெரியாதவங்க நல்ல வளர்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா அது வளர்ச்சி இல்லை, ரொம்ப நாள் நிக்காது அது வளர்ச்சி. சத்தியத்தின்படி வாழ்ந்தவர்கள் அதிக பாடுபடுறாங்க. ஆனால் கொஞ்ச காலம் அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு பரலோக நன்மைகளை கத்தர் வைத்திருக்கிறார். அது சத்தியம் தெரியாம இன்னைக்கு வளர்ந்திருக்கலாம். இன்னைக்கு சொகுசு கார், சொகுசு வீடு, சொகுசு பங்களா, சொகுசான உணவகங்கள், தினந்தோறும் ஆன்லைன் சாப்பாடு தான், ரொம்ப நாள் நிக்காது. தேவன் சொல்லுகிறார், அன்பு பிளஸ் சத்தியம், அதை கை கொள்ளுவது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நோ டு அடாப்ட், அறிந்து கொள்வதல்ல, அதை கை கொள்ளு. நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கை கொள்வதில்லை. அந்த வார்த்தை வளரும்படி அப்படி செய்தார். இரண்டாவது, குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற விமர்சனங்கள், அதாவது பயன்படாத அந்த கான்வர்சேஷன், தட்ஸ் filthy conversation,
இன்னைக்கு பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் சொல்ற மனைவி, அதே போல ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் சொல்ற கணவன். ரொம்ப கடினம். ஒரே ஒரு கேள்விதான். இதுக்கு என்ன தெரியும், ஆங்கிலத்துல இந்த வார்த்தை போடுறது பேட் திங்ஸ், டாக் பேட் திங். தமிழ் அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை ஒன்றும். இது கிறிஸ்துக்குள் மொழி இல்ல, சரியான வார்த்தை. என்ன கேள்வி அதுக்கு பதில். அவர் கேட்கிறார், தண்ணி கொண்டு வாமான்னு. இந்த அம்மா சொல்றாங்க, இப்பதானே உட்கார்ந்தேன், தண்ணி பக்கத்துல இருக்குது, எடுத்துக்கூடாதா? கொஞ்சம் கூட நான் சும்மா இருந்தா பொறுக்காதா? தேவையற்ற வார்த்தைகள். அதுக்கு பின்னால வந்து இருக்கும் டைலாக்லாம். உன்ன மாதிரிதான் நானும் உழைக்கிறேன், நானும் வேலை செய்யறேன், எனக்கு ஓய்வு வேணாமா? எடுத்துங்க. அது தவறா சரியா என்பது அடுத்த கேள்வி. அவர் கேட்டது தண்ணி. இதற்கு பெரிய பட்டிமன்றம். யோசித்து பாருங்கள், நீங்க என்ன பண்றீங்களோ உங்க பிள்ளைகள் அப்படியே பண்ணும். வருங்காலத்துல உங்க மகள் அப்படி போகிற வீட்டுல அந்த பொண்ணு அதுதான் பேசும். வேண்டாம். உங்க பையன் அப்படியே பண்ணுவான். எவரி சீட் அஸ் a deed. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நீங்க எல்லாம் சொல்றாங்க மனைவி அமைதி இறைவன் கொடுத்த வரம். அது என்ன தெரியல, உலகத்துல அது ஒரு வார்த்தையா இருக்கலாம். இறைவன் கொடுத்த வரம் இல்லை, பெற்றோர்கள் பார்த்து வளர்ந்த விதம். அது மாதிரி நல்ல பெற்றோர் இருந்தா நல்ல பண்புகள் இருக்கும். கவனியங்கள், உங்க பிள்ளைகளுக்கு பள்ளியில் செலவழிக்கிற நேரங்களை விட உங்களுடைய வீடுகளில் செலவழிக்கிற நேரங்கள் தான் அதிகம். they watch everything. கவனிங்கள், நீங்க தான் அந்த அவங்களுக்கு லிவிங் எபிசோட். நீங்க தான் அவருடைய போதகர், நீங்க தான் பாஸ்டர், அம்மா பாஸ்டர், எல்லாமே நீங்க தான். நீங்க தான் பள்ளி, நீங்க தான் கல்லூரி, நீங்க தான் பல்கலைக்கழகம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே, தமிழ் வேதத்துல கெட்ட வார்த்தை, அதனால சரியான அர்த்தம் என்னதான், பயனற்ற வார்த்தைகள் வேண்டாம். ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு பதில் தான். ஒரு வார்த்தைக்கு 9 பதில் அல்ல. ஐயோ, சில பேர் பேசினா காதல் ரத்தமே வரும். தேவையற்ற வார்த்தைகள். அது ஒரு வார்த்தை பட்டது, நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாக பேசுங்க. 2 பேருக்குமே புரோஜனமான வார்த்தை. வாட் எவர் யூ ஸ்பீக் தட் should edify. கணவனை அது தூக்கிவிட வேண்டும், மனைவியை தூக்கிவிட வேண்டும், பிள்ளைகளை தூக்கிவிட வேண்டும். தமிழ் சொல்லப்பட்ட வார்த்தை கேட்கிறவர்களுக்கு புரோஜனமாக. சில பேர்கிட்ட கேட்ட அர்த்தமற்ற பேச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் புரோஜனமா இருக்கிறதா? என் வாழ்வின் நோக்கமே அதுதான், என் எண்ணம் ஆசை அதுதான். இட் should be useful to someone. சில பேர் சொல்லுவாங்க, நல்லா பேசுவாரு ஆனா நல்லா செய்ய மாட்டாரு. ஒரு அன்னைக்கு சொன்னாரு என்னை பற்றி, அவர்கிட்ட வார்த்தை வாங்கலாம் ஆனா காசு வாங்க முடியாது. இது இந்த உலகத்துல சுலபம். என்னுடைய விசுவாசித்த அவர் என்னோட சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட வார்த்தையை வாங்கலாம் ஆனா காசு வாங்க முடியாது. இது அர்த்தமற்ற பேச்சு. நீங்கள் பணத்தை யார் வேணா தரலாம், ஆனா வார்த்தைய எல்லாரும் தர முடியாது. எனவே அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அடுத்தவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க பேசுற பேச்செல்லாம் பிரயோஜனமான பேச்சு தானா? என்னோட மணிக்கணக்கா 1.5 மணி நேரம் பேசுறீங்க, வாட் இஸ் த ப்ராஃபிட்? மணிக்கணக்கா நீங்க பேசினா கூட அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கை கட்ட வேண்டும், அவருடைய ஊழியத்தை கட்ட வேண்டும், அவருடைய சுபாவங்களை கட்ட வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆண்டவர் இருவருக்குமே சில பணிகளை கொடுத்திருக்க. நம்பர் 1, ஸ்பீக் த ட்ரூத். நம்பர் 2, பில்ட் அப் யுவர் ஃபேமிலி வித் த குட் வேர்ட்ஸ். நல்ல வார்த்தைகளை சொல்லி குடும்பத்தை கட்டுங்கள். அன்பானவர்களே, முடிச்சதாக புரியும். த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், எதிர்மறையான பண்புகள் அல்ல, நல்ல பண்புகள். இதைத்தான் பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம். உண்மை உள்ள விளைவைகளோ, ஒழுக்கமுள்ள விளைவைகளோ, நீதி உள்ள விளைவைகளோ, கற்புள்ள விளைவைகளோ, அன்புள்ள விளைவைகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அந்த சிந்தனை இருந்து அதான வார்த்தை வரும். திரும்ப சொல்லுகிறேன், உண்மையை சிந்தியுங்கள்.
ஒழுக்கத்தை சிந்தியுங்கள், நீதியை சிந்தியுங்கள், கற்பை சிந்தியுங்கள், அன்பை சிந்தியுங்கள், நற்கீர்த்தியை சிந்தியுங்கள், புண்ணியத்தை சிந்தியுங்கள், புகழை சிந்தியுங்கள். அப்படி சிந்திச்சுன்னா இட் வில் பி பிராக்டிக்கல். சிந்தனையே இல்லை என்றால் எப்படி அது பிராக்டிக்கல் ஆக முடியும்? சிந்தியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உண்மை ஆளுமைகளை நிறைய பேர் தவறு பண்றாங்க. அவர் பண்ற தவறப்பதான் இவரே பண்றாரு. என்ன நடந்துச்சு? அவருக்கு நல்லா தான் இருக்கிறாரு. ஹலோ, துன்மார்க்க நெடுகு போய் தண்டிக்கப்படுவான். எல்லாரும் சொல்றோம், அவருக்கு என்ன நடந்துச்சு? நடக்கலையே, இஸ் குட். கவனிங்க, அதே உங்களுக்கு நடக்காது. A day will come, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அந்த வாசி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானது பிள்ளைகளே, இது சிந்தனையில் இருந்தால் தான் வாழ்க்கையிலே பயன்படும். சட்டி இருந்தால் தானே, பானையில தானே அது அகப்பையில வரும். பானையிலே இல்லை. அது இந்த சரீரத்துல அது இருக்கட்டும். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு அதெல்லாம் இருக்கட்டும். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். கொலோசியர் 4:6 கூட அந்த வார்த்தை எழுதப்பட்ட. கொலோசியர் 4:6, கொலோசியர் 4:6, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தர சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அடுத்த குறிப்பு, உங்கள் வார்த்தை எப்போதும் கிருபை உள்ள வார்த்தைகளாய். இரண்டாவது, உப்பால் சாரமேற்றப்பட்டதாய். கிருபை உள்ள வார்த்தைகள், சாலிட் வேர்ட், the full of grace. உப்பால் சாரமேற்றப்பட்ட. நீங்க ஒருத்தரோட பேசும்போது அவர் வாழ்க்கை it should be saturated. உங்கள் காரியங்கள் அதனால் அவர் புகழப்பட வேண்டும். உப்பால் சாரமேற்ற, அப்படி அர்த்தம் என்னவென்றால் கொட்டப்படுகிற வாழ்க்கை. என்றைக்கு உங்களுடைய குறுக்கீடு வந்ததோ அன்றைக்கு சாரமேற்றப்பட்டிருக்கார். ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, பைனான்சியலி. நீங்க அதுக்காக பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. சாரம் என்று சொல்லும் போது he gets some blessing. அவர் சாரமேற்றப்படுகிறார்னா உறுதிப்படுத்தப்படுகிறார், பலனடைகிறார், உத்வேகம் அடைகிறார். சாரமேற்றப்படுதல், சரியாக தீட்டப்படுதல். இதுதான் சொன்ன உலகத்துல சொல்றான், கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு. That means அது தெரியுமா? They should be influenced by your word. They should be encouraged by your word. உங்கள் வார்த்தைகள் அநேகரை கட்டட்டும், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு செயலும் சொல்லுவேன், இந்த காயப்படுத்துகிற ஊழியம் வேண்டாம். நிறைய பேருக்கு தெரியுமா, ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க, சபையில அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு பாஸ்டர், ஏதோ ஒரு பொறுப்பு, வெரி ப்ராமினன்ஸ். அடுத்தவர்களை காயப்படுத்துவது. நீ ஞானம் சொன்னியோ, உனக்கு உண்மை தெரியாது, நீ இதெல்லாம் தலையிடாத, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நானே ஒரு ஞான சூன்யந்தான். இறையர் கல்லூரி இல்லை, உலக பிரகாரமான படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவ குடும்பத்திலும் பிறக்கவில்லை, படித்த தாய் தகப்பனும் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது உங்களை சாரமேற்றுவார். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளா இருக்கும். திரும்ப திரும்ப, you may be highly intellectual person, you may be highly qualified. நீங்க நிறைய படிச்சுக்கலாம், பிஹெச்டியா இருக்கலாம், 10 பிஹெச்டி வாங்கியிருக்கலாம், டசன்ட் மேட்டர். உங்களுடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுறவங்களாம் ரொம்ப மக்கு, அவங்களாம் பேதையானவங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, மீக்னஸ் இஸ் நாட் a weakness. என்பது பிள்ளைகளே, கிருபை மேலானது, நம்முடைய கிருபை மேலானது. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அல்ல, ஒரு அழகான வசனம் தாவீது எழுதியிருக்கிறார். கொலோசியர் 4:7, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அவன் சொல்லி தருவாரா. கவனிங்கள், நீங்க எதை நினைக்கிறாங்கன்னா, மௌனமா இருந்தா அவர் மக்கு, அவர் பைத்தியம். மீக்னஸ் இஸ் நாட் a weakness. அந்த வார்த்தை சொல்லப்படுது, அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. அன்பானவர்களே, தேவன் அதற்கேற்ற வார்த்தைகளை சொல்லுவார். கிருபை உள்ள வார்த்தைகள், சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள். ஆனா அந்த இடைப்பட்ட நாட்களிலே நிற்பது என்பது மிக கடினம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளையே, கவனிங்க, a positive attitude. அதுதான் நம்முடைய எதிர்மறையான காரியங்களை மாற்றும்.
டு ரிசால்வ். இன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், குழப்பம் இல்லாத, பாடுகள் இல்லாத, சவால்கள் இல்லாத குடும்பங்களே இல்லை. இது ஒரு சவால். அது பணத்தால் இருக்காது, பொருளாதாரத்தால் இருக்கும், சில பிள்ளைகளால் இருக்கும், சில சக மனிதர்களால். ஏதோ ஒரு சேலஞ்ச், நிக்க முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், யுவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அது மட்டுமல்ல, பிள்ளைகளே ஒரு பெரிய சவால் தான். படிக்கிறதுல ஒழுங்க இவ்வளவு பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், உயர்ந்த பள்ளி நிறுவனத்துல. நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது, மழைக்கு கூட ஒதுங்க முடியாத ஒரு கல்வி நிலையங்கள். பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறாங்க, ஆனா ஒழுங்கா படிக்கிறது இல்லை. இட்ஸ் a சேலஞ்ச். அப்படிப்பட்ட நேரங்களில ஆண்டு சொல்கிற வார்த்தை நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. The role of the father and mother. நடத்து. அநேக சொல்றாங்க, நீ சரியா படிக்க வைக்கல மனைவியை பார்த்து. மனைவி சொல்றாங்க, நீங்க அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. இப்படி ஒருவர் வசைப்பாடுவது எந்த விதத்திலுமே நீதியானது அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது நடத்து. அடுத்த வார்த்தை, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எபிசு 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். ரொம்ப ஈஸி. மார்க் எடுக்கலன்னா அடிக்கிறோம், ஹோம்ஒர்க் பண்ணலாம் அடிக்கிறோம், எல்லாத்துக்கும் அடி. பாவம். யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. கவனிங்க, இதுதான் பிற்காலத்திலே உயர்ந்த படிப்பை தருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், கல்வி ஞானத்தை தராது, ஆனால் தேவ ஞானம் கல்வியை தரும். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை கோபப்படுத்தாமல். எது கோபப்படுத்துறோம்? படி 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 படி. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:21. உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. ஹலோ, அநேக பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாரம் தெரியுமா? ஏன்னா அந்த பாஸ்டர் வீட்டுல வந்து பிறந்தோமோ தெரியல. இல்ல, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.